அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இந்த நேரத்தில் மக்கள் ஒரு வைரஸினுடைய பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு இறப்புகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தகவல்கள் உள்ள ஒரு வீடியோ. இன்றைக்கி எல்லாரும் கேள்விப்பட்டுருப்பீங்க, மூச்சு திணறலால் மக்கள் இறக்குறாங்க, ஆக்சிஜன் கிடைக்கல, மருந்து தட்டுப்பாடு, தடுப்பூசி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டுட்ருப்போம். இப்போ அடிப்படையில் இந்த பிரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு திணறலுக்கும் மரணங்களுக்கும் என்ன அடிப்படை காரணம், இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு போடப்படுகிறது. இந்த வீடியோ தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நமக்கும் அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இந்த வைரஸ் யாரையும் பாகுபாடு பார்க்கறதில்ல. அப்போ நமக்கு அந்த உயிரங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த பதிவினுடைய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது தவிர ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருமுன் காப்பது அப்படிங்கிறத இன்றைக்குள்ள முக்கியமான விஷயம். ஒரு நோய் முத்தினப்புறம் அதுலேருந்து வெளிவருவங்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அப்படிங்கிறனால தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறது, நம்ம தைரியமாக உட்காந்துட்ருக்கோம், வீட்டில் இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கோம். அதுபோல தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்மை இந்த பிரச்சனைகள், அதாவது வெளிநாட்டு தாக்குதல்கள், இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பிலிருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக அவங்க இணைஞ்சு செயல்படுறாங்க. முப்படைகளும் இணைஞ்சு செயல்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, ராடார், மற்ற தகவல் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு எதிரி உள்ளே வந்ததிலிருந்து என்ன தகவல் எல்லாமே எங்கெங்கே போகணுமோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அதிரடியாக அவங்கள அழித்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல தான் உங்கள் உடம்புலையும் சரி, எல்லாருடைய உடம்புலையும் நம்மளுடைய உடம்பை பாதுகாப்புறதுக்காக ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளை தாக்கக்கூடிய, வெளியிலிருந்து தாக்கக்கூடிய ஒரு வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், பாராசைட் போன்ற கிருமிகளாகட்டும், இல்லை உள்ளே இருந்து உருவாகக்கூடிய கேன்சர் செல்களை ஆகட்டும், எல்லாவற்றையும் அழித்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த இம்யூன் சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுது. தகவல் பரிமாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது தான் மனிதர்களுடைய, மற்ற ஜீவராசிகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 வகையில் அது வேலை செய்யும். ஒன்று ஓவராக வேலை செய்யும், இல்லை குறைவாக வேலை செய்யும். ஓவராக வேலை செய்தால் கிருமிகளுக்கு எதிராக அதிகமாக வேலை செய்து அதன் மூலமாக கூட சில பாதிப்புகள் நம்ம உடம்புக்கு ஏற்படலாம். வேலையே செய்யலை, அண்டர் ஆக்டிவாக இருந்தால் நிச்சயமாக இந்த கிருமினால் நமக்கு உயிர் பாதிப்பு ஏற்படக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இயங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸ்டாக சமநிலையில் இயங்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. இந்த வகையில் இன்றைக்கி நம்மளை தாக்கி அழித்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் எப்படி நம்மளை அழிக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க, உள்ளே வருது அப்படின்னா நம்ம உடம்புடைய அந்த தகவல் பரிமாற்றங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த வைரஸ் வந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் சில தகவல் பரிமாற்ற மூலக்கூறுகள் உற்பத்தியாகும். அதில் சைட்டோகைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு முக்கியமானது. இந்த மூலக்கூறு உற்பத்தியாகி கிருமிகள் உள்ளே வந்ததை மற்ற நோய்த்தினுடைய செல்களுக்கு தகவல் கொடுக்கும். அப்போ அந்த செல்கள் பலமானதாக இருந்தால் இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற பிரச்சனைகளை அழித்து நம்மளை காப்பாற்றிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய நோய்த்தினுடைய செல்கள் பலம் இழந்து இருக்குது, இம்யூனிட்டி வீக்காக இருக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கம் அதிகமாகி நமக்கு பல நிலைகளில் பாதிப்பு ஏற்படும். அதில் மல்டி ஆர்கான் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நம்முடைய மற்ற ஆர்கான் எல்லாமே அது பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக நமக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நோய் சக்தி குறைவாக இருந்தால் அங்கே வைரஸ் நம்மளை ஜெயிச்சிடும், நம்ம தோத்துடுவோம். அடுத்ததாக நோய் சக்தி ஓவராக வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வைரஸ் உள்ளே வருது, நம்முடைய நோய் சக்தியினுடைய தகவல் அந்த பரிமாற்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த கேஸில் இம்யூனிட்டி ஓவர் ஆக்ட் பண்ணும்போது
தகவல் பரிமாற்றம் வந்து மிகைப்படுத்தப்படும். அதாவது வந்த பிரச்சனை அதிகமானதாக காட்டப்படும். இப்போ நம்மளே பாருங்கள், ஒரு சின்ன பாம்பு குட்டியை பார்த்துருப்போம், கடைசியில் மலைப்பாம்பை பார்த்த மாதிரி நம்ம மக்கள் அதை மிகைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நோய் சிந்தனுடைய தகவல் வந்து மிகைப்படுத்தப்பட்டால் இம்யூனிட்டி ஓவர் ஆக்ட் பண்ணும். அதன் மூலமாக இம்யூன் செல்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில், அதாவது வைரஸால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தாக்குதல் அடியாமல் நடத்தும் பொழுது அங்கே சைட்டோகைன் ஸ்டார்ம்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்கும். அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய செல்கள் பாதிக்கப்படும். இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையில் லங்ஸ் டேமேஜ் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வைரஸ் நம்முடைய மூச்சு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். அதனால் அது மூச்சு மண்டலத்தில் போய் தாக்கம் ஏற்படும் போது இம்யூன் செல்கள் அங்கே போய் ஓவராக வேலை செய்கிறதன் மூலமாக அந்த டிஷ்யூ அழிக்கப்பட்டு அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய நீர் வெளியேற்றப்பட்டு மியூக்கஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அதிகமாக நடக்கிறதுனாலையும் இந்த பாதிப்புகள் நடந்து மூச்சு திணறல் ஏற்படுகிறது. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இப்போ ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, வென்டிலேஷன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இம்யூனிட்டி ஓவர் ஆக்ட் பண்ணுறதும் தவறு தான். அப்போ இம்யூனிட்டியை ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான எந்த பொருளையும் நம்ம இந்த நேரத்தில் எடுக்கிறத கூட தவிர்த்தணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்கிட்டால் மட்டும்தான், நோய் சக்தி பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பல பிரச்சனையிலேருந்து நம்ம உடம்பு நம்மை காப்பாற்றும். அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருகிறது, அந்த சைட்டோகைன் சொல்லக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றங்கள் வந்து சிறப்பாக நடக்குது. அதன் மூலமாக இம்யூன் செல்கள் சரியான ஒரு வைரஸுக்கு எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு இதுவும் பெருகி அதை அழித்து பின்னாடி ரெகுலேஷன் சொல்லக்கூடிய லெவலில் தன்னுடைய பழைய நிலைக்கு வருதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ரெகுலேட்டட் பேலன்ஸ்டு இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி ஓவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது இல்லை அண்டர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோனுடைய கருத்து. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, பல துறைகளில் ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க, ஐவிஐஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலினில் உள்ள கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இம்யூனிட்டியை மாடுலேட் பண்ணக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயற்கையாகவே நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய சில முறைகளும் இருக்கிறது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இம்யூனிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணணும். அண்டராக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது நமக்கு தொற்றுனால ஒரு இறப்பை கூட கொடுத்துரும். ஓவர் ஆக்டிவ் இம்யூனிட்டிங்கிறது நம்முடைய நோய் சக்தியை ஓவராக வேலை செய்ய வச்சு அதன் மூலமாக கூட இந்த சைட்டோகைன் ஸ்டாமை உருவாக்கும். அதனால் ரெகுலேட்டட் இம்யூனிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கான அந்த துணை உணவுகள் என்ன இருக்கோ, நம்முடைய லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றம் பண்ணிக்கணுமோ அது நம்ம செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு கிருமி வருது, தன்மையான ஒரு நோய் சக்தியில் பார்த்திங்கன்னா அந்த கிருமிகளை நம்முடைய நோய் சக்தி சிறப்பாக ஹேண்டில் பண்ணும், அதாவது அதை சமாளிச்சிடும். இப்போது இம்யூனிட்டி வந்து சிறப்பாக செயல்படவில்லை, அந்த தகவல் தொழில்நுட்பம் சொன்னோம் இல்லையா, தகவல் பரிமாற்றங்களில் தவறு இருந்தால் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் உருவாகும். பர்டிகுலர் காற்று நுண்ணுயிரில் இந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதனால் காற்று நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படும். அதன் மூலமாக அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையின் காரணமாக கோவிட் கொஞ்சம் சிவியராக இருக்கிறவங்களுக்கு அங்கே நுண்ணறைகளில் லிக்விட் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம்னால். அப்போ அங்கே மூச்சு திணறல் ஏற்படும். அதன் மூலமாக மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் எப்படி இந்த நுண்ணுரைகள் பாதிக்கப்படுகிறது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணணும். இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே நல்ல அற்புதமான ஒரு துணை உணவுகள் இருக்குது. அந்த துணை உணவுகள் நொதிப்பாற்றலை நமக்கு அழகாக மேம்படுத்தி கொடுக்கும். இம்யூனிட்டி வீக்காக இருந்தால் அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி ஓவர் ஆக்ட் பண்ணால் அதை ரெகுலேட் பண்ணி சரியாக இயங்க உறுதுணையாக இருக்கும். அப்பேற்பட்ட பொருளை பற்றிய பல ஆராய்ச்சிகளில் எப்படி இந்த நான் சொல்லக்கூடிய அந்த துணை உணவு ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்யூனிட்டியை பழைய லெவலுக்கு கொண்டு வருகிறது, ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடிய இம்யூன் செல்களுடைய ஆக்டிவிட்டியை சமநிலைக்கு கொண்டு வருதுங்கிற பல ஆராய்ச்சிகளும் நடத்தப்பட்ட ஒரு பொருளை பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ பேச போகிறேன். அந்த பொருளுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ட்ரைஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் நோய் சக்தியை அழகாக சீராக அருமையாக இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இம்யூனிட்டியை பேலன்ஸாகவும் ரெகுலேட்டடாகவும் பண்ணக்கூடிய ஆற்றலும், வைரஸ் தாக்குதலால் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புத அறிவு மூலக்கூறு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்றது. ஒரு வைரஸ் உள்ள நுழைஞ்ச உடனே ஏற்படக்கூடிய சைட்டோகைன் அந்த புயல்,
அடுத்து இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறது, அனைத்தையும் சீர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடியது ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபேக்டர். இயற்கையாக பசுவோட சீம்பாலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மூலக்கூறுகளுக்கு பின்னணியில் 50 வருஷ சரித்திரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மை காக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இயற்கை நமக்கு கொடுத்த பசுவின் சீம்பால் உள்ள மூலக்கூறுகள் தான். இந்த விஞ்ஞானம் 50 வருட விஞ்ஞானம், அதற்கான எத்தனையோ தரவுகள் இருந்தாலும் இப்பொழுது நமக்கு தேவை நல்ல பொருளை பற்றி அது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அந்த நண்பர்கள்கிட்ட கேளுங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நோய் எதிர்ப்பாற்றலை ரெகுலேட் பண்ணக்கூடியதில் ஒரு சிறப்பான ஒரு மூலக்கூறு. இதுக்கு இம்யூனோ மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் பீரியடில் நமக்கு தேவை இம்யூனோ மாடுலேட்டர். இம்யூனோ மாடுலேட்டர் மூலமாக மட்டும்தான் இந்த கொரோனா பிரச்சனையிலிருந்து நம் மனித சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் தயவுசெய்து இம்யூனோ மாடுலேட்டர்களை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பாற்றலை சீராக இயங்க வைத்து இந்த பிரச்சனையிலிருந்து அனைவரும் வெளியே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு போடப்பட்டது. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அனைத்து குடும்பங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஸோ இதை கேட்ட அனைவர்களும் தயவுசெய்து இதை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். பிரச்சனையிலிருந்து தீர்வு வருங்கள். நன்றி, வணக்கம்.